தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி உறவுகளை பேணி வாழ்றதும் ஒரு சுன்னா. அல்லாஹ் வெறுமன உம்ரா செஞ்சிட்டீங்களா, ஹஜ் பண்ணிட்டீங்களா, இந்த சொர்க்கத்துடைய கதவு திறந்து இருக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டான். அல்ல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறோமான்னு பார்ப்பான். நிறைய தொழக்கூடிய மக்கள், நிறைய ஹஜ் செய்யக்கூடிய மக்கள், நிறைய உம்ரா செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் உறவுகளை பேணாம இருக்கிறது அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர. அப்போ நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யார்கிட்டையாவது நீங்க உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது சண்டையின் காரணமா நீங்க சொல்லாம வந்திருந்தீங்கன்னா, இப்ப போய் இறங்கின உடனே முதல்ல அவங்க சந்திங்க. தெரியாம நான் சொல்லாம போயிட்டேன், ஆனா அங்க போய் உங்களுக்காக நான் அவ்வளவு துவா செஞ்சேன், மனசுல உள்ள குரோதத்தை எல்லாம் மன்னிச்சு எத்தனை நாள் நம்ம ஹயாத்தோட இருக்க போறோம், இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சேர்ந்து வாழ்ந்து பாருங்க. அல்லாஹ் அதுல மிகப்பெரிய பரக்கத்தை வச்சிருக்கு. அப்போ உறவுகள் என்பது மனுஷனுடைய இயற்கையான ஒரு விஷயம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவங்க சொர்க்கத்துல தனியா வந்ததை அல்லாஹ் கவனிக்கிறான். மனிதனுக்கு நேச்சராகவே ஒரு உறவு தேவைப்படக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். எந்த மனுஷனாலையுமே இந்த உலகத்துல தனியா சர்வே பண்ணவே முடியாது. அவனுக்கு மனைவிங்கிற உறவோ, நண்பன்கிற உறவோ, சகோதரனுங்கிற உறவோ, தாய்ங்கிற உறவோ, தந்தைங்கிற உறவோ, ஏதோ ஒரு உறவு அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல. தனியா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நண்பன்கிற அந்த உறவு இல்லை அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை வாழவே முடியாது. யாரு என்னாலே தெரியாம ரூம்மேட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க.